ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். சிம்பிளான எக் ஆனியன் ஆம்லேட் எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி செய்கிறது. சாதாரணமாக ஒரு வெங்காய சாம்பார் வச்சுட்டு இந்த எக் ஆம்லேட் சைடில் வச்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டு வதக்கிக்கலாங்க. எண்ணெயில் பச்சை மிளகாய் வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கூடவே 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலைகள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு வெங்காயம் அதிகமாக வதங்க தேவையில்லைங்க. ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஜஸ்ட் இது 1 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக இது ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் 3 முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 முட்டை சேர்த்து தனித்தனியாக தான் 3 ஆம்லேட்டும் போட போகிறோம். ஆனால் 3 முட்டையை ஒன்றா உடச்சி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி ஃபோக்கஸ் ஸ்பூனை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. நல்லா அடித்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல அந்த ஆனியன் மிக்சரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம ஆம்லேட் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை ஆம்லேட் செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி, முட்டைக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கோங்க. சரியாக இருக்கும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டாச்சு இல்லையா? இப்போ ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குழிக்கரண்டி எடுத்து நம்ம ஆம்லேட் ஊற்றும் போது சரியாக இருக்கும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தவா வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் முட்டை மிக்சரை 2.5 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு சென்டரை ஊற்றிட்டு நீங்கள் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற இல்லைங்களா இந்த கப்பில் இந்த முட்டைக்கலவை அடுத்தடுத்து 2 ஆம்லேட் போடுறதுக்கு சரியாக இருக்கும். இதுக்கு மேலே லைட்டாக பெப்பர் பொடி மேலே அப்படியே பெப்பர் தூள் தூவிக்கலாம். பெப்பர் தூளுக்கு பதிலாக நீங்கள் வேணும்னா தனி மிளகாய் தூள் கூட நல்லா தூவி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திருப்பி விட்டுருக்கேன். அவ்வளோதாங்க. திருப்பி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். நல்ல முட்டை வெந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு சுட சுட ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.